தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் மோதியுள்ள இந்த 4 முனை போட்டியில் மக்கள் தீர்ப்பு எப்படி அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பிறகு செல்வ பெருந்தகை தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றி குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே மேடையில் அதிகமாக தோன்றாதது குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அதில் எந்தவித சர்ச்சையும் இல்லை என்று மறுத்தார். ராகுல் காந்தியின் கவனம் மேற்கு வங்கம், அசாம் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களிலும் இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை ஏற்கனவே இருந்ததால் தனிப்பட்ட திட்டமிடலின்படி பிரச்சாரம் நடைபெற்றது என்று விளக்கம் கொடுத்தார். மேலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும், மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார். அதே நேரத்தில் அதிமுக குறித்து கடுமையாக விமர்சனையும் முன்வைத்தார். அதிமுக இந்த தேர்தலில் 28 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் கூட அமர முடியாது என்று அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் 10%, அதாவது 24 இடங்களை ஒரு கட்சி வெல்ல வேண்டும். இந்நிலையில் செல்வ பெருந்தகையின் கருத்து காங்கிரஸ் கட்சி இந்த எண்ணிக்கையை தாண்டும் என்கின்ற அரசியல் சைகையாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் தனித்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையை செல்வ பெருந்தகை மறைமுகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என கூறப்படுகிறது. இப்போது எல்லோரின் பார்வையும் மே 4ஆம் தேதியில் தான் உள்ளது. மக்கள் தீர்ப்பு எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும், யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார்கள் என்பதற்கு விடை அன்றே தெளிவாகும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.